ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? இங்க எல்லாருமே இருக்கீங்க, குவைட்டா இருக்கீங்க. சில பேர் வந்து இங்க மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க. பட் நான் எல்லாத்துக்கும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எந்த விதத்துலையும் ஒரு துளி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது. நான் ஏன் படம்னு சொல்லலை, சில படங்கள் வந்து மனசுல இருந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். இந்த மீடியம் அந்த மாதிரி ஒரு நேரம் தான். இந்திரா வந்து என்னோட 7th ஃபிலிம். நான் 6 படம் பண்ணியிருக்கேன். இந்த 6 படத்தில் ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் ஒரு வேவ்லென்த்தில் சிங்கோட இருப்போம். பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே 1ல இருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்து சபரீஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. நான் எஸ் சொன்ன தருணத்துலேருந்து இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த படம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்கில் இருக்கிற ஒரு அபூர்வம் ஒரு 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 ஃபிலிமுக்கு அது நடக்கிறது. அது டைரக்டர் சபரீஷில் ஆரம்பித்து, அஜ்மல் மியூசிக் டைரக்டரில் ஆரம்பித்து, ப்ரொடியூசர் இர்ஃபான் சார், ஜாஃபர் சார், எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி தான் அமைஞ்சது. மேரின் எஸ்பெஷலி, அவங்களுக்கு பாஷை தெரியாது, பட் இருந்தாலும் தமிழில் பட்டாசு தனுஷ் சாரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சபரீஷ்ட, எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா? ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன், தெலுங்குல அவங்க நிறையா படம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சபரீஷ் இது புல் பண்ணிடுவாங்களா? இது ரொம்ப இன்டென்ஸ்டான கேரக்டர், அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு. அண்ட் நான் நினச்சி பார்க்கல, அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார், அவர் வந்து நானும் சபரீஷும் அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சபரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொன்னார். எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் த நம்பர் டு சபரீஷ் உடனே கல்யாண் மாஸ்டர்கிட்ட பேசி அகைன் ஹீ கேம் ஆன் போர்டு. அவர் வந்தோடனே அவர் கேரக்டர் அகைன் படத்தை ஒரு விதமாக எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ, யூ டன் பிரில்லியன்ட் ஜாப் இந்த படத்தில். அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம், அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து இந்த மேடையில் இதை நான் சொல்லி ஆகணும், சார் வந்து தெலுங்குல ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது, பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது. ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல, கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணார். அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ, பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளாக இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது, பட் அந்த இன்னொரு போஸ்டர், நான் அவர் இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில் இங்கே மாதிரி எல்லா இடத்துலையுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணும்போது, வசந்த் இப்போ தான் நம்ம பேனர் பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையாக இருக்குது சார், உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது நிஜமாக சொல்கிறேன். அண்ட் அந்தளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே சொல்கிறேன், வேறு யாரை அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணியிருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அது நீங்கள் படம் August 22 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அண்ட் அகெயின் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புது எனர்ஜி, புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்கள். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன தான் பண்ணலாம், எப்படி தான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்ணுறது, எப்படி தான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணணும், நம்ம பிலீவ் பண்ணுறதோட அது ஃபஸ்ட்டு பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார். அவர் உள்ளே வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது, புது லைஃப் வந்தது. இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற மீடியா ப்ரெஸ் நீங்கள் கேரி பண்ணுற ரிப்போர்ட்ஸ் இதில் வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட் சார். நீங்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது ஓன் பண்ணது வந்து இட்ஸ் ரியலி ஹார்ட் ஃபெல்ட். தேங்க்ஸ் சார். அண்ட் சஞ்சய் பிரதர்கிட்ட நான் சொல்லி ஆகணும், அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அண்ட் பேக் எண்டில் அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ட்ரைடன்ட் சார் உள்ளே போகிறதுக்கு. தேங்க்யூ சஞ்சய், மீன்ஸ் அ லாட், மீன்ஸ் யூ, ஐ மீன் லவ் யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட்
இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு. அதில் இன்ட்ரடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன். ஒரு படமே ஒரு ஜானராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எப்போவுமே நினச்சது உண்டு. அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில் கொடுத்தீங்க, ராக்கியில் கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க. அதுலேருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன். அதில் ரொம்பவே லவ் பண்ணீங்க ஆக்சுவலாக. அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, யுவர் லவ் வாஸ் இம்மென்ஸ். அந்த விதத்தில் இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்பில், என் கெரியரில் ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியரில், என் லைஃப்பில் ஒரு முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசில் தோணும் ஒரு ஆக்டருக்கு, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமாக நம்ம லைஃப்பில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கெரியரில் தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமாக அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியாக நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த 2 த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்தில் ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடென்ட்டாக பேசலை, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். நான் எதனால் இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் August 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறையா பேர் நிறையா விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்குது கூலி வரதுக்கு, August 14 வரீங்க, August 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 டேஸ் போதுமா உங்கள் படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் August 14 கூலியும் வந்து பாருங்கள். ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான். ஐ ரியலி லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் 8 டேஸ் கழிச்சு கூலி வருது, 8 டேஸ் கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 டேஸ் கேப்பில் சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 8 நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசில் இருக்குது, என்னோடய ஹார்ட்டில் இருக்குது. அண்ட் கூலி பாருங்கள், இந்திராவும் பாருங்கள். அண்ட் எந்த விதத்துலேயும் டிசப்பாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரு தருணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆக்டராக ஒரு படமே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேருமா, ஆடியன்ஸ்கிட்ட போய் கரெக்டான இந்த படத்தை பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், எப்படியாவது இந்த படம் கரெக்டாக பொசிஷன் ஆயிடணும். பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை. ஏன்னா ஜாஃபர் சார், தேங்க்யூ சார், நீங்கள் வந்து பண்ணுற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது சினிமாவை லவ் பண்ணுறாரு. சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து கம்மியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பட் அவர் சொல்லும் போது சொல்லுவாங்க, ஏதாவது நான் பண்ணணும் சினிமாவுக்கு, ஏதாவது பண்ணணும், ஐ ரியலி லவ் திஸ் ஸோ மச் அப்படின்னு. தேங்க்யூ சார். இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்கள் நிறையா படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேர்த்துக்கு இன்னும் நிறையா லைஃப் தரணும். அது எல்லாத்துக்குமே உங்கள் மனசு தான் காரணம், அது எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சபரிஷ் மாதிரி நிறையா டைரக்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து, புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாத்தீஸ்வரன் ராக்கி, தருண் தேஜா அஸ்வின்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரிஷ். அதில் வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில், நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கோ 10 டேஸ்ல அவர் தனுஷ் சாருக்கே படம் பண்ணுவார். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்ணுறாரோ, இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர். அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்திராஸ் கம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி, ப்ரெஸ் அண்ட் மீடியா. இது வந்து உங்கள் படம். நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின்ஸோ சொன்னனோ, இந்த படம் நீங்கள் தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி வில் ஷோ யூ ப்ரெஸ் ஷோ. இந்த படம் நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன், நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்குது, ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இது உங்கள் படமாக எடுத்து நீங்கள் ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேர்த்து விடுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அதாவது சுனில் சார் சொன்ன மாதிரி 1st ஃப்ளோர், 2nd ஃப்ளோர், 3rd ஃப்ளோர்,
கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அந்த பாட்டு கேட்டு ஒரு தடவை எனக்கு தெரியாத மாதிரி யாரும் பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிருக்கேன். அண்ட் இந்த இவர் வந்து நான் ஆக்சுவலாக நான் வந்து அஜ்மல் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்லேருந்து சொல்கிறேன். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் தட்ஸ் கோன் பி ஹேப்பனிங் வெரி சூன். எனக்கு அஜ்மல் பார்க்கும்போது எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் வருதுன்னா, ரஹ்மான் சார் இருக்கும்போது ஹாரிஸ் சார் வந்தார் உள்ள. இன்னைக்கு அணி ப்ரோ இருக்கும் போது அஜ்மல் வர்றதுக்கான எல்லா ஸ்பேஸுமே இருக்குது, அதுக்கான எல்லா தருணமே இருக்குது. அண்ட் அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் அஜ்மல் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் இந்திரா படம் பார்க்கும்போது நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ அஜ்மல். அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சூர்யா, ராஜீவன் சாரோட சன். அவரோட பொண்ணு ஒன்று கண்டேன் ஒர்க் பண்ணோம். அண்ட் சூர்யா வந்து செட்டு மாதிரியே தெரியாது, ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு படத்தில். அண்ட் தேங்க்யூ சூர்யா, வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகெயின். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரபு, அவரை பற்றி சொல்லி ஆகணும். வெப்பன் என்னோட ஒர்க் பண்ணார். அந்த ஒர்க்கை பார்த்து பிடிச்சி போய் தான் நான் சபரீஷ்ட சொன்னேன், நீங்கள் இந்த சினிமாட்டோகிராஃபரை கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும், ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுவாருன்னு. ஸோ பிரபு, தேங்க்யூ பிரபு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. யூ ஹாவ் அ லாங் வே டு ஹெட். அண்ட் தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ டு த 80s. ஐ மீன் நீங்கள் இல்லைன்னா படமே கிடையாது. ஆக்சுவலி அவங்க ஒர்க் பண்ணுற விதம் வந்து நான் எந்த படத்துலையுமே இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 80s பார்த்ததில்லை. சில பேர் வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா 2 80s வந்து அவங்க தப்பு சொல்ல முடியாது, 2 80s வந்து படத்தை விட்டு போயிடுவாங்க, அவங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் ஆல் தட். பட் இங்கே வந்து சபரீஷ் வந்து எல்லா 80s அப்படியே ஹோல்ட் பண்ணி படம் டிலே ஆகிறதுக்கு ஒரு 1 year ஆச்சு ரிலீஸ் டிலே ஆகிறதுக்கு. பட் ஸ்டில் தே ஆர் ஸ்டில் ஹோல்டிங் வெரி ஸ்ட்ராங். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சபரீஷ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். It really thank you so much. Thank you. Actually get into you, like how were you pulled into the script? I was sitting at home in Bombay and I get this call from Sabri sir, and the narration happened in that phone call, and it wasn't like a proper narration. He just told me his vision and my character Kayal, and it was an instant yes. I was like, because his confidence just made me feel so like confident about this film. And when you actually watch Indra, you would not know that he's a debut director, because he was just so sure about everything. And I think all of us, we have just performed whatever his vision was, and it's come out beautifully. Okay, முதல் கால்லே வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, வேற எந்த ஒரு கேள்விலாம் இல்லாம. அண்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க்ட் வித் யூ. இன் ஃபேக்ட் ஸோ கையில நாங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும், பிகாஸ் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஷேட் ஃபார் யூ இன் த ஃபில்ம், ரைட், ஃப்ரம் த ஃபில்ம்ஸ் தட் யூ பிளேட். அண்ட் ஹவ் வாஸ் இட் ஆக்டிங் வித் வசந்த் சார்? Yes, correct. It is a very different genre that I have done. It's a thriller, and it was actually like when you watch this movie, you'll actually be sitting on the edge of your seats. That I can promise you. Even while shooting, we kept feeling that. And Kayal is a character which is very close to my heart. I think after Honey, because Honey is the best, after that one character which is nothing like Honey but something. So Kayal is very close to my heart, and I'm very excited for all of you to watch this film. And working with Vasant, it has been amazing. I want to really thank him for helping me from my dialogues to so yeah, he was really helping me with my dialogue delivery, because with Tamil, after Patas, this is my second film, so it's been a long wait. So but after this, I promise you I'm going to get better with my Tamil. And he is such a natural actor, and acting is all about reacting. So everything that you see what Kayal is, I think it's all thanks to how Indra was with me on screen, that I think the reaction just came out so naturally. And I really want to thank the producers. It's so good to work with Sunil Garu again. We worked in a few films in Telugu, but it was such a pleasure to to work with my fellow Telugu here. I would consider myself, since I have worked in a couple of movies there,
And even what I have seen, how he has performed in this movie, it is something I have never seen before. I was just telling him before we got here, and he's a phenomenal actor. I want to thank the producers, the music director Ajmal. I think he has killed it. And please do watch our film on 22nd August. Sure, how much we enjoyed working on this project. You are going to enjoy like maybe twice the amount watching this film in theaters. Thank you so much. So, நீங்க சொன்னதுல we understood how good friends you and Vasant are. Can you just share us one good memory from the entire shooting experience of Indra? One good That memory. can be funny also. There are lots of them. So he is a very quiet person. And so the first few days, because I'm so talkative, so for me, because the film was like, it was quite serious, and you know, the whole Sabri sir was constantly always working. So for me, I had no one to talk to, and I love talking. And Indra is so much like in his, you know, Vasant talks very less, very measured. But I think by the third, fourth day, I think I troubled him so much to talk to me that, you know, it just, and he introduced me to Starbucks. So he has coffee every day. And then one day, I don't have coffee. So one day he asked me, he's like, oh, would you like to try this? Because I would see him drinking coffee twice a day. So I was like, okay, sure. So yeah, one memory, and ever since I've become addicted to that particular coffee. Yeah, since the start of the movie to now, and still, I just had a cup before I got here. ஓகே, ஒரு காஃபியில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இட் ஃபீல்ஸ் ரியலி நைஸ் டு see you both sit there and talk like we're all good friends, and the good memories that you share will be cherished for your lifetime. So yes, take back the good memories, Yes. and cherish forever. Yes. Thank you so much. Thank you. Lots of love to all. So Kemi, how are you? How are things? சூப்பரா இருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான், ஜாலியா இருக்காங்க போல. And first congratulations Sabrish bro, so happy, and ரொம்ப நாளா நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். மோர் லைக் ஃபேமிலி, நான் லைக் எப்போ வரும் அவரை விட நான் தான் எக்ஸைட்டடாக இருந்தேன் போல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வசந்த் ரவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ட் வெரி ஹாப்பி டு தி என்டையர் டீம். அண்ட் நான் கண்டிப்பாக ஷோக்கு வருவேன், எல்லாரும் வந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக பார்த்துடலாம். த்ரில்லர் படம் பிடிக்குமா கேமிக்கு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயம். ரொம்ப பயம்னா இந்த படம் வந்து இன்னும் ஜாலியா இருக்கும், அட்ரினலின் ரஷ் அப்படியே ஏறும், அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். கத்துறது எல்லாம் இந்த சைட்ல இருந்து வருங்க ஒரு சீனுக்கு. சோ நமக்குலாம் அப்படி திகிலா இருக்க போகுது. பட் தட் இஸ் தி எலிமெண்ட் ஆஃப் த்ரில். த்ரில்லர் படத்துக்கு அந்த த்ரில் இல்லைன்னா வேஸ்ட். ஸோ பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் படத்துக்கு பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கெமி வந்து பாட்டை பத்தி பேசிட்டு அவங்க பாடாம இருந்தா எவ்வளவு பெரிய குத்தமா இருக்கும். நமக்கு வேற இந்த இது வந்து எல்இடி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. அந்த ஒரு 2 minutes கேப்ல கெமியோட ஒரு பாடல் உங்களுக்காக இதோ. ஏங்க நான் பாடலாம் மாட்டேன், ஏஞ்சலும் கூட பாடினா நான் பாடுவேன். எப்படி கெமியோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன். ப்ளீஸ் கெமி ரெண்டு லைன் பாடுங்க. கெமி கெமி பாடுறதா வேண்டாவா? வேண்டாம் பாடுறதா வேண்டாவா? எனக்கு பாட்டு வராதுங்க. வணக்கம் தமிழ்நாடு, இங்கே இருந்த எல்லாருக்கும் வணக்கம். அம்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வணக்கம், செகண்ட் ஃப்ளோர் வணக்கம், தம்பி வணக்கம், தம்பி வணக்கம். இந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சபரிஸ் டோல்ட் த ஸ்டோரி. நான் லைஃப்பில் இப்போ வரைக்கும் இது மாதிரி கேரக்டரே ஐ நெவர் சா த கேரக்டர். டப்பிங் டைமில் ஐ சா மீ அண்ட் எனக்கு ஜாஸ்தி பயமாச்சு எனக்கு. கிரேட். அண்டு இந்த வரைக்கும் இது மாதிரி ஸ்டோரி I never saw the story like this. Point. இப்ப வரைக்கும் I acted like hundreds of films and I watched thousands of films I watched, but I never saw a film point
like Indra, this movie. Wow. This is the first time new point, plot line, story in India, in the world also. Wow. Really, proudly I am telling that. And for that, Sabris, thank you so much. And Jafar sir and Irfan sir and Madhu sir, ellarkum thanks to give me this nice character. And in shooting time, Vasant Ravi sir Ah. so much cooperated me. I don't know Tamil, but he so much encouraged me. Because of that, it came nice. One fight scene is there. That time, sir, his personal fight gear is there, protection gear. He suggested me, and such a nice, caring person he is. He is always doing different storyline movies only. Yes. So, thank you, sir. You are giving very nice film to the audience through this. And Gajaraj sir, I acted with him. He so much encouraged me. And எனக்கு அப்பா மாதிரி கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. ரியல்லி. And கல்யாண் மாஸ்டர், ஐ நோ மாஸ்டர் வெரி வெல். இந்த படம்లో கல்யாண் మాస్టర్ எனக்கு పనిష్మెంట్ கொடுத்துட்டாரு. థ్యాంక్ యూ మాస్టర్, థ్యాంక్స్ ఫర్ ద పనిష్మెంట్, థ్యాంక్ యూ సో మచ్, లవ్ యూ. అండ్ இந்த இந்திரா படம்க்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல மணி, ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய பேர். ஐ எம் ப்ரேயிங் டு கடவுளே, ப்ளீஸ் கிவ் மீ கடவுளே எல்லாருக்கும். திஸ் இஸ் எ நைஸ் ஃபிலிம். Please encourage the film. Please watch the film in theaters only. Indra, 22nd it is releasing. Thank you so much. Edavadu tappa pesarinda, please forgive me. That's really All the best. All the best. Ellarukkum all the best. Ellarukkum all the best. All the best. Thank you. Thank super you. sweet of you and thank you so much for the Thank you. kind words. Thank ஒரு you. கேள்வி கேட்கலாமா, ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே ஷூட்ல பயந்து தான் சொன்னீங்கல்ல, ஷூட்டிங் பண்ணப்போ உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சா? இது பண்றதுக்கு ஏதாவது ஒரு பர்టిక్యులர் சீன் பண்ற பயம் வந்துச்சா? ஷூட் பண்றப்பவே ஏதாவது பயந்த சீன்ஸ் இருக்கா? We both have one fight. ஓகே. Action fight is there. அது ரொம்ப பயமா இருக்கு. த்ரில்லர் படத்துல வேற எலிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல அவ்வளவு பயந்தேன் அப்படின்றாரு. போட்டு புரட்டி எடுத்திருக்கீங்க போலயே நம்ம சுனில் காருவ. ஃப்ளையிங்லாம் இருக்கா அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல? ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் நேச்சுரல் தான். ஓகே. பட் பயமா இருக்கு. பயமா இருக்கு. பயமா. இப்போ நிறைய ரீசன்ட் டேஸ்ல ஒரே நெகட்டிவ் வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்கல்ல, அது எவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கா உங்களுக்கு பண்றதுக்கு வில்லனாவே பண்ணிட்டு இருக்கிறதுல? இப்போ ஐ எம் டூயிங் different characters, comedy characters and positive characters and villain characters. Okay. And first time I did like this character. என்னோட லைஃப்ல first time. If my என்னோட வீட்ல if they saw this film, they'll kill me. இந்த படத்தை உங்க வீட்ல பார்த்தா சாவடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. என்ன சார் கேரக்டர் கொடுத்திருக்கீங்க? And எல்லாரும் positive people in the film la. Maharin, I know madam 2-3 films munnadi, but she is very positive and he is very good looking. She is very good looking. Villain is very bad looking. That is enough for this movie. Thank you. Okay, thank you so much sir. Thank you for your kind words. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். We'll keep giving our love and support to you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் இதில் ஆக்சுவலாக மேனேஜர் கூப்பிட்டு டைரக்டரை பார்த்து ஒரு சின்ன கேரக்டர் தான் சொன்னார். பட் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய கேரக்டராக தெரிஞ்சிச்சு. எனக்கு பெரிய கேரக்டராக இருந்துச்சு. எனக்கு காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பேரோட தான், சார் இல்லை ஹீரோ சாரோட இருந்துச்சு, கல்யாண் மாஸ்டர் கூட இருந்துச்சு, சுனில் சார் கூட ஒரு பெரிய சீக்வன்ஸே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் என்னை கம்பேர் பண்ணும் பொழுது அவர் ஒவ்வொரு ட்ரிப்பும் என்னை சொல்லும் பொழுது வெரி சாரி சார் அப்படிம்பார். இதில் என்ன சார் இருக்குது, இதில் எதுக்கு சாரி சொல்கிறீங்க, நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த வாய்ப்பு கொடுத்த
டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், மது சாருக்கு. ஏன்னா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. அவர் இபியாக இருந்துட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். So first of all, congratulations to Ajmal and the entire music team, the singers, the lyricists, all the musicians who has worked on the album. The album has come out great. Innik ella platforms lo it is released on YouTube, Spotify, all platforms. Please listen. Whatever you hear is the motivation for other musicians and more talents to come out. And congratulations to Sadiq sir and Irfan for the movie production and to the direction team and the entire cast and crew. And yes, we worked on, as a company, we work with almost 30,000 different songs across India, Hindi, Bollywood, Tamil, Telugu, Malayalam, Kannada. And we work with very limited projects, and we are glad to be associated with Indra. And I think there's a lot to look forward for the movie as well. Thank you. Press, family, friends, and Vasant sir, Marin ma'am, Kalyan sir, Sunil sir, Gajaraj sir, Trident Ravi sir, Irfan sir and Jafar sir. Thank you for giving us this stage. And எங்களுக்கு இந்த படம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட என்டையர் டீம், பிரபு, டிஓபி, சூர்யா, என்னோட ஏடிஸ் டீம், பிரவீன் சார், எல்லாருமே வந்து ஹேஸ் பீன் அ மேசிவ் சப்போர்ட் ஃபார் அஸ் டு மேக் திஸ் ஃபிலிம். ஸோ நான் வந்து ஒரு 11 years முன்னாடி ஒரு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டதுலேருந்து I've been working around to do that one film. இந்த ஸ்டேஜும் இந்த பிளேஸும் has always been a dream for us. August 22nd இந்திராவை நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்க்குறதுக்கு மூலமாக எங்களுக்கு இந்த படம் பண்ணி எங்கள் ட்ரீமை லிவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களோட ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு மூலமாக எனக்கும் என் டீமுக்கும் இந்த ட்ரீமை இன்னொரு தடவை லிவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சபரீஷ் நந்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமா ஆசையோட சினிமா கனவு சுமந்துட்டு இருக்கிற பல பேரை ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளும் ஒரு நாள் அந்த ஹார்ட் ஒர்க்ன்ற விஷயத்த பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட இங்கே நீங்கள் நிற்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்ன கதைகள்லாம் நாங்கள் கேட்டோம். இந்த ஜேர்னி எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஜேர்னியாக இருக்குன்றது we understand. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. அதாவது நாங்கள் நிறைய பேர்ட்ட இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ண பட் ஒர்க் அவுட் ஆகல. உங்ககிட்ட நான் கேட்குறேன், உங்களுடைய ஆர்டிஸ்டில் யாரு கூட ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, இவங்களை வந்து செட் பண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் டாஸ்க்கு தான் அப்படின்னா யாரு? இல்லை, நான் அந்த விஷயத்த பிளெஸ்டு. என்னோட ப்ரொடியூசர்ஸும் எனக்கு அதுக்கான அப்ரூவல் கொடுத்தாங்க. அண்ட் I've got a list of phenomenal actors to work with me. Vasant sir, after Rocky, he had said okay to this project, and Marin ma'am came on over a call. Kalyan sir ஒரு தடவை தான் மீட் பண்ணேன், he was on. Sunil sir, I met him one time. அவர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன போதே அவர் சொன்னார் இந்த கேரக்டர் நான் பண்ணுமான்னு கேட்டார். ஆனால் அவரும் ஒன் டேல he was okay with it. கஜராஜ் சார் ஆக்ஷனே பண்ணுறதில்ல, ஆனால் எங்கள் படத்தில் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கஜராஜ் சார் கேம் ஆன் போர்ட் அண்ட் ஆக்டர்ஸ் இட் வாஸ் வெரி ஈஸியர் ஃபார் மீ டு கெட் தெம் ஆன் போர்ட். ஒரு படத்துல வந்து பேஸ் அப்படின்றப்போ முதல்ல கதை, அதுக்கப்புறமா இந்த ஆக்டர்ஸ் அந்த கதாபாத்திரத்தில் ஃபிட் இன் பண்ணுறது, கரெக்டாக லைனாக பிடிச்சி வச்சுட்டீங்க. அந்தந்த ஆளை வந்து கரெக்டாக வந்து அந்த கேரக்டருக்கு செட் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் தட்ஸ் அ பிக் டிக் மார்க் இந்த ஃபில்ம். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் எழுதுறப்போ ரொம்ப ரசனையோடு எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பண்ணவங்க எல்லாரும் அவ்வளோ அழகாக உங்களை பெருமையாக வந்து சொல்கிறாங்க. ஏன் சார் த்ரில்லர் படம் எழுதணும், ஃபர்ஸ்ட் படம் த்ரில்லர் ஏன் சார் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? என்னோட ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். ஸோ நான் பேசிக்காக அனுராக் கஷ்யப் அண்ட் ராம் கோபால் வர்மா ஃபேன். ஸோ என்னோட ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். ஸோ அது ஈஸியாக எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வசந்த் சார் வந்து நான் போய் சொல்லும் போது அவர் த்ரில்லர் பண்ண மாட்டேன்னு ஒரு ஜோனில் இருந்தார். இனிமேலே த்ரில்லர் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஜோனில் இருந்தார். பட் இட்ஸ் வெரி ஸ்வீட் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் டேக் த ஃபிலிம் ஃபார்வர்ட். பேபி, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வந்த அனைவருக்கும், ப்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும், மாலில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சொல்லுங்கள் சார். என்ன சார் நான் கேள்வி கேட்கவா? பதில் சொல்லுவோம்.
ஓகே, நீங்க கேட்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து பார்த்துட்டு வெளியில வரப்போ ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஆக்சுவலாக இந்த படம் கமிட் பண்ணும்போது வெட்னஸ்டே வந்தார். இர்ஃபான் மாலிக்கும் டேரக்டரும் வந்து படம் சொல்லிட்டு போனாங்க. நான் ஒரு 2 டேஸில் கூப்பிட்றேன், ஆஸ் யூஷுவல். இப்போ ஒரு ப்ரொடியூசர் தாட் ஒன்று இருக்குல்ல, ஒரு 2 டேஸில் கூப்பிட்றேன், நான் உங்களுக்கு ஆஃப்டர் ஜும்மா சட்டீஸ் நான் ஃப்ரைடேக்கு அப்புறம் கூப்பிட்றேன். ஃப்ரைடே இன்ஃபார்ம் பண்ணி சாட்டர்டே சைன் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படத்தோடைய கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு புள்ளி வந்து ஒன்லி 1 வீக் தான் இதோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து. இந்த படத்தோடைய இம்பேக்ட் வந்து எனக்கு அவ்வளோ, நமக்கு ஒரு சில படங்கள் பிடிக்கும் தான். இப்போ நம்ம கம்பெனிக்கு இந்த ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம டேரக்டராகவும் சரி, நம்ம பார்ட்னர் இர்ஃபான் மாலிக் சரி, ஆக்டர்ஸ், ஹீரோ, ஹீரோயின், கல்யாண் மாஸ்டர், சுனில் சார், ராஜகௌர் சார், எல்லாருக்குமே அந்த டீமோடு தான் என்கிட்ட இந்த ப்ரொப்போசல். ஆக்சுவலாக இந்த ப்ரொப்போசல் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு வரும்போது நான் பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல், ஓகே இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறோம், அதுவும் நம்ம கம்பெனியில் பண்ணியே ஆகணும்னு சொல்லி 1 வீக்கில் முடிவு எடுத்துகிட்டு நடந்த ஒரு விஷயம். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இதை எப்படி சொல்கிறது, இந்த பாகுபலியில் பிரபாஸ் சார் தூக்கிட்டு ஒரு சிலையை தூக்கிட்டு நடப்பார் தெரியுமா, அந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே அது சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல. அது எப்படின்னா இப்போ சபரி, அஜ்மல்லாம் வந்து என் தம்பி மாதிரி. ஆக்சுவலாக அது எப்படின்னா நேற்று நைட்டு 2:30 மணி வரைக்கும் இந்த மாலில் இருந்தோம். காலையில் திரும்பி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து மேக்ஸிமம் 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக தான். அது எப்படி சொல்கிறது, டெய்லி 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 நாங்கள் பேச ஒரு விஷயம் எப்படி சொல்கிறது, படம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, படம் கொண்டு வந்து சேர்க்கறது தான் ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது. கடினமான வேலைன்னா படம் எடுக்கிறது. இப்போ எப்படின்னா ஒரு 4 ஸ்டேஜ், இப்போ கேண்டி கிரஷ் விளையாடுற மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 4வது ஸ்டேஜ் தான் ரொம்ப ஒரு டஃபஸ்ட் ஸ்டேஜ். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தெரியாது எனக்கு, அதான் இதில் ஒரு ஆச்சரியம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் எப்படி சொல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம்னு வச்சுங்க. நாங்களும் ஒரு பர்ஃபார்மர் தான் ஆக்சுவலாக. 4வது ஸ்டேஜ் வரும்போது நமக்கு என்ன டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கிறது ரொம்ப பிடிச்ச ஆள் நான். அது எப்படின்னா டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கும்போது அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், வாழ்க்கைன்றது லேர்னிங். டெய்லி இன்றைக்கி என்ன கற்றுக்குறோம், நாளைக்கு என்ன கற்றுக்குறோம், நாளை மறுநாள் என்ன கற்றுக்குறோம், அதுலேருந்து ட்ராவல் நம்ம பண்ணி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் கம்மிங் 22nd படம் ரிலீஸ் இன்ஷா அல்லாஹ். பாருங்க வேற என்ன ஆடியன்ஸ்க்கு நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்த காசுக்கு நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், ஓகேங்களா? அவ்வளோதான் எங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். நாங்கள் வந்து பிரம்மாண்ட படம் சொல்ல முடியாது, ஆனால் இந்த படம் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய கூடிய இடத்துக்கு உங்களை நாங்கள் தள்ளுவோம், நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்தே ஆகணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த பொருளை வந்து மார்க்கெட்டிங் இல்லை, இந்த பொருளுடைய வேல்யூ எங்களுக்கு தெரியும். அது கொண்டு வந்து சேர்த்தா நீங்கள் அதை பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள். எப்போயுமே எப்படின்னா ஒரு நல்ல படம் எடுக்கிற ஸ்டேஜோட எடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஆகஸ்ட் 22 இந்த படத்தை நல்லபடியாக தியேட்டரில் வந்து பாருங்கள். 100% அஷ்யூர் நல்ல படம் எடுத்திருக்கோம். அவ்வளோதான். எங்கள் கம்பெனியில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். நானும் என் பார்ட்னர் இர்ஃபான் மாலிக்கும் சேர்ந்து. அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார். இப்போ ட்ரைடன் ஷார்ட்ஸ் ரவீந்திரன் சார் இருக்கார். அவர் வரும்போது நான் வந்தோன்னே பேசினேன், பிரதர் இந்த படம் நம்ம பண்ணுறோம், பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அவரோடைய வைப்ரேஷன் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நிறையா சப்போர்ட் பண்ணுச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட. இப்போ லாஸ்ட் 20 years உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்னவோ ஒரு 2 monthஸில் என்ன சொல்கிறது இன்புட் பண்ணார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லி சினிமாவில் இவ்வளோ விஷயம் இருக்கான்றது நம்ம படம் பண்ணும் போது இதெல்லாம் தெரியாது. உண்மை இதுதான். நாங்களும் ஃப்ரெஷ் அட்மிஷன் தான். அது இப்போ 2nd year 3rd year படிக்கிறோம்னு நினைக்கிறோம். 4th year முடிக்கும்போது கம்ப்ளீட் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். இந்த படம் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, காதலில் வலி கூட சுகமானது அப்படின்னு. ஸோ அந்த பாகுபலி கல்லு மாதிரி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தூக்கிட்டு போனாலும் ஐ திங்க் யூ என்ஜாய்ட் தி என்டையர் ப்ராசஸ். ரொம்ப சந்தோஷமாக ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தியோட இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க. படம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்க. படம் நான் எப்படி சொல்கிறது, எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரெஷ் வெர்ஷனில் பார்த்தேன். அது எந்த வெர்ஷன் எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலாக நம்ம ஒரு வெர்ஷன் பார்த்தோம், என்ன தம்பி, எடிட் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வெர்ஷனே பார்த்துனேன். அன்னைக்கே சொன்னேன், தம்பி இந்த ஒர்க்கை எப்படி கொண்டு போய் சேர்க்குறோன்னு மட்டும் நீ பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த வேலையை நான் செய்கிறேன், நம்புகிறேன், மக்களும் நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ டேரக்டர்லாம் நமக்கு தம்பி மாதிரி. இந்த டேரக்டரில் எந்த டேரக்டரும் எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்து எந்த ஒர்க் பண்ண எல்லா டேரக்டருமே நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி தான். இங்கே இருக்கிறவங்களாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். அதனால் டேரக்டரோட எஃபெக்ட்டும் சரி, மியூசிக் டேரக்டரோட எஃபெக்டும், ஹீரோ அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நாங்கள்
நீங்கள் எல்லார்ட்டையும் இந்த கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு யார் டஃபஸ்ட்டுன்னு. நான் சொல்லுவேன் டஃபஸ்ட்டு கிடையாது, அவர் பெஸ்ட்டு. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறேன்னா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கொண்டு இருக்கோமோ, எங்களோட கூட நின்று அந்த அளவுக்கு வேலை பார்க்குறேன். எனக்கு தெரியல, நான் இன்னும் அந்த அளவுக்கு சினிமாக்குள்ளே நிறைய விஷயம் தெரியுமான்னு. ஆனால் என்ன சொல்கிறது, இவ்வளோ ஹீரோ இறங்கி வேலை பார்க்குறது இந்த படத்தில் எனக்கு நான் பார்த்துருக்கேன், நல்லா பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ், தேங்க்யூ. ஹீரோயின் வந்து அது எப்படின்னா, நாங்கள் எப்படி ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, நாங்கள் ஒரு செகண்ட்னா அடுத்த செகண்ட் அவங்களோட ஆக்டிவேஷன் இருக்குது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் எல்லாமே நான் எப்படின்னா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஆள். இப்போ எப்படின்னா, யார் எத்தனை மணிக்கு டேக் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு நம்ம போஸ்ட் போடுறோம், அந்த போஸ்ட் எத்தனை பேர் கேரி பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஃபார்வர்ட் பண்ணுறோம், அந்த அளவுக்கு அதில் நம்ம இல்லை இந்த டெடிகேஷனாக வேலை பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம டீம் வந்து ஃபயரான டீம். நாங்களும் ஃபயரான ஆள் தான், சரிங்களா? எதற்கும் துணிந்தோம். ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா விஷயம் எப்படி சொல்கிறது, நீங்கள்லாம் இருந்தால் தான் இந்த படம் கொண்டு போய் சேர்க்க முடியும். நாங்கள் எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாலும் நீங்கள் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது, ஓகேங்களா? அதனால் இங்கே மீடியா, ப்ரெஸ் பீப்புள், உங்கள் ஆடியன்ஸ் பாருங்கள், நீங்கள் படம் பாருங்கள். நல்ல படம் தான் எடுத்திருக்கோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோட ரிக்வஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல். லவ் யூ. தேங்க்யூ. நாங்கள் வந்து இது ஒரு நான் இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு நிகழ்வு சொல்கிறோம். நேற்று நைட்டு வந்து தான் இந்த நிகழ்வு. ஆக்சுவலாக ஆல்ரெடி நாங்கள் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஃபயரான இந்த இடத்த வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி நேற்று ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் தான் சொன்னேன், அவங்க ஃபயராக இந்த இடத்த ஹோல்ட் பண்ணுவாங்கன்ற சந்தோஷத்தோட. ஃபயரா இல்லைனாலும் ஒரு சின்ன கற்பூரமாற அழவாச்சு. ஃபயரோட கற்பூரம் இல்லாமல் ஃபயரே வராதுங்க, எப்படிங்க சாத்தியம்? ஓகேங்க, கரெக்ட். அதனால நீங்கள் வந்து இந்த இடத்த இவ்வளோ சந்தோஷமாக வச்சிருந்தது. தேங்க்யூ.